இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தானில் கொல்லப்பட்டவர்களுக்கான இரங்கலை திரும்ப பெற்றது கொலம்பியா. சசி தரூர் தலைமையிலான குழுவின் விளக்கத்தை ஏற்று இந்தியாவுக்கு முழு ஆதரவு. கணக்கு தணிக்கையாளர் சட்ட நிபுணர்களுடன் ராமதாஸ் தீவிர ஆலோசனை. கட்சி விதிப்படி யாரையும் நீக்க முடியாது என அன்புமணி மீண்டும் திட்டவட்டம். கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய வடகிழக்கு மாநிலங்கள். கேரளாவில் மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. வணக்கம். இந்திய குழுவின் விளக்கத்தை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து வெளியிடப்பட்ட அறிக்கையை கொலம்பியா திரும்ப பெற்றுள்ளது. பெஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக சர்வதேச அளவில் பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டது. அதை முறியடிக்கும் வகையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கொண்ட 7 குழுக்களை 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க மத்திய அரசு அனுப்பியுள்ளது. அதன்படி காங்கிரஸ் எம்பி திரு சசி தரூர் தலைமையிலான குழுவினர் தென் அமெரிக்க நாடான கொலம்பியா சென்று அந்நாட்டு வெளியுறவு துணை அமைச்சர் ரோசா யொலாண்டா வெலாவிசெனியோவை சந்தித்து பேசினார். பெஹல்காம் தாக்குதல் மற்றும் சிந்தூர் நடவடிக்கை குறித்த இந்திய குழுவினரின் விளக்கத்தை ஏற்பதாக ரோசா யொலாண்டா தெரிவித்தார். Sí, hoy hemos tenido una reunión con parlamentarios de diferentes partidos, de diferentes regiones de la India, una conversación muy comprensiva donde hemos conocido más en detalle la sensibilidad. காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு கொலம்பியா ஆதரவு தெரிவித்துள்ளதாக திரு சசி தரூர் கூறினார். In fact, the Vice Minister very graciously mentioned they have withdrawn the statement that we had expressed concern about and that they fully understand our position on the matter, which is something we really value. சுற்றுலா பயணிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொலம்பியா புரிந்து கொண்டதாகவும் இதையடுத்து இந்தியாவுக்கு ஆதரவாக விரைவில் அறிக்கை ஒன்றை அந்நாடு வெளியிடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இந்திய குழுவினர் தெரிவித்தனர். மதுரை மக்களின் குறைகளை கேட்டறியும் விதமாக 18 கிலோமீட்டர் தொலைவு நடைபெற்று வரும் ரோட் ஷோவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். மதுரையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக மதுரை சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், உயர் அதிகாரிகள் ஆகியோர் முதலமைச்சரை வரவேற்றனர். பின்னர் பெருங்குடி, அவனியாபுரம், வில்லாபுரம் பகுதிகளில் நடைபெறும் ரோட் ஷோ எனப்படும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது வழிநெடுகிலும் சாலையோரம் திரண்டிருந்த மக்கள் திரு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரிடம் கைகுலுக்கவும் செல்ஃபி எடுக்கவும் ஏராளமானோர் ஆர்வம் காட்டினர். ரோட் ஷோவில் சில இடங்களில் பொதுமக்களுடன் உரையாடிய முதலமைச்சர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தம்மிடம் வழங்கப்பட்ட மனுக்களை பெற்றுக்கொண்டார். பெருங்குடி அம்பேத்கர் சிலை, அவனியாபுரம் மருதுபாண்டியர் சிலை, பெரியார் சிலை, ஜெயவிலாஸ் சந்திப்பு, ஜெயஹிந்த்புரம், பழங்காநத்தம் பைபாஸ் ரோடு, காளவாசல் ஆரப்பாளையம் ஜெயில் ரோடு வழியாக 18 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் இந்த ரோட் ஷோ முடிவில் மதுரா கோட்ஸ் பாலம் அருகே மதுரை முன்னாள் மேயர் முத்துவின் வெங்கல சிலையை திரு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இன்றிரவு மதுரையில் தங்கும் திரு ஸ்டாலின் நாளை காலை 9 மணிக்கு உத்தங்குடியில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு மதுரையில் 2000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாமகவில் அதிகார போட்டி விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் பாமக விதிமுறைகள் மற்றும் வரவு செலவு கணக்கு விவரங்கள் குறித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆடிட்டர் மற்றும் சட்ட நிபுணர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கட்சி நிறுவனரான அவருக்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான திரு அன்புமணிக்கும் இடையே மோதல் முற்றியுள்ளது. தலைமை பதவிக்கே தகுதி இல்லாதவர் திரு அன்புமணி என்றும் அவரை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாகவும் பகிரங்கமாக விமர்சித்த திரு ராமதாஸ் திரு அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படும் பாமக பொருளாளர் திருமதி திலகபாமா மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு புதியவர்களை நியமித்து வருகிறார். திண்டுக்கல், கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பாமக மூத்த தலைவர்களுடன் திரு ராமதாஸ் இன்றும் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பங்கேற்க சென்ற பாமக கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி பாமகவுக்கு ஏற்பட்டுள்ள திடீர் நெருக்கடி விரைவில் விலகும் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். கட்சி நிர்வாகிகளை மாற்றி நடவடிக்கை எடுப்பதால் எந்த பிரச்சனையும் தீராது என்று திரு ராமதாஸிடம் தாம் கூறியதாக அவர் தெரிவித்தார். பொருளாளர் திலகபாமா பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை. அவள் பொறுப்புல இருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் எங்கள் ஐயா கிட்ட சண்டை போட்டால் வற்புறுத்தனவன் நான் தான். இது என் மனசாட்சி சொல்லுது. இதை இப்போ போனால் உள்ளே திட்டுவார். இந்த செய்தி தெரிஞ்சால் ஏன் உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் சொன்னீங்கன்னு திட்டுவார். இதனால் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்க. ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கய்யா அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் மன உளைச்சல் வேதனையெல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு. இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, எப்படி என்ன தாய்க்கு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு. இருந்தாலும் பொறுங்க, சகிச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறார். திரு ராமதாசுடன் ஆலோசனை நடத்திய பின் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜி கே மணி
டாக்டர் ராமதாசும் திரு அன்புமணியும் விரைவில் சந்தித்து பேச முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார். இது தொடர்பாக திரு ராமதாசிடம் பேசினீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த திரு மணி, அது உங்கள் விருப்பம் என்று அவர் கூறிவிட்டதாக தெரிவித்தார். இது தமது பிடிவாதத்திலிருந்து திரு ராமதாஸ் இறங்கி வந்திருப்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. அதே சமயம் பாமக விதிகள் தொடர்பாகவும் கணக்கு விவரங்கள் தொடர்பாகவும் கணக்கு தணிக்கையாளர்களுடனும் சட்ட நிபுணர்களுடனும் அவர் ஆலோசித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளதால் குழப்பம் நீடிக்கிறது. இதனிடையே சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக மாவட்ட செயலாளர்களுடன் திரு அன்புமணி 2வது நாளாக இன்றும் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட 16 மாவட்ட செயலாளர்களில் 15 பேரும் 3 பாமக எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர். திருமதி திலகபாமாவை விமர்சித்த பாமக பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணனும் அதில் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய திரு அன்புமணி கட்சி பொறுப்புகளில் இருந்து யாரையும் நீக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். அதை பற்றிய கவலையின்றி கட்சி பணியாற்றுமாறு நிர்வாகிகளிடம் திரு அன்புமணி கேட்டுக்கொண்டார். கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடரும் நிலையில் மழை வெள்ளத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. அம்மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. ஆலப்புழா, கோட்டயம், வைக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடரும் நிலையில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். சாலைகளில் மழைநீர் ஆறு போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்றில் சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் இன்று ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மழை வெள்ளத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. மழை நீடிக்கும் நிலையில் ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், காசர்கோடு உள்ளிட்ட மேலும் 10 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அசாம், மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அசாமின் காம்ரூப் மெட்ரோ மாவட்டத்தில் குழந்தைகள் உட்பட 5 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். தலைநகர் கவுஹாத்தியில் குடியிருப்புகள், சாலைகள் உள்ளிட்டவை வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மணிப்பூர் தலைநகர் இம்பாலிலும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வானொலி நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தண்ணீர் புகுந்தது. இம்பால், உக்ருல், சோனாபடி, ஜேமங்லாங் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிக்கிம் மாநிலத்தில் கனமழை தொடரும் நிலையில் டீஸ்டா நதியின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மங்கான், கியால்ஷிங் மற்றும் சோரெங் மாவட்டங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மிசோரத்திலும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் கனமழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரிலும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. ஸ்ரீநகரில் படகு வீடுகள் உலாவரும் டால் ஏரி வெறிச்சோடி காணப்படுகிறது. மறைந்த பிரபல நடிகர் ராஜேஷ் உடல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திடீர் உடல்நல குறைவு காரணமாக நேற்று முன்தினம் அவர் காலமானார். ராமாபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ராஜேஷின் உடலுக்கு தொடர்ந்து 2வது நாளாக திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் சங்கம் சார்பாக திரு நாசர், திரு கார்த்தி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். ராஜேஷ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் ரஜினிகாந்த், அவர் தமது வாழ்நாள் முழுக்க ஏராளமான விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கொண்டவர் என கூறினார். அவர் திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. மிக நல்ல மனிதர். அவருடைய எழுப்பு, பேரெழுப்பு, அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். ராஜேஷின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டு பின்னர் அசோக் நகரில் உள்ள தேவாலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பே ராஜேஷ் தனக்காக தனது பெற்றோர் கல்லறைகளுக்கு அருகில் கட்டி வைத்திருந்த கல்லறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கோலாகலமாக நடைபெற்ற பாரம்பரிய நெல் திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். நிகழ்வின் தொடக்கமாக அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் பாரம்பரிய நெல் கோட்டையை வைத்து மயிலாட்டம், தாரை தப்பட்டை முழக்கத்துடன் 500க்கும் மேற்பட்ட உழவர்கள் பேரணியாக சென்றனர். ஆம் ஆண்டில் பாரம்பரிய நெல் திருவிழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார், திருவிழாவை தொடர்ந்து நடத்தி வந்த நெல் ஜெயராமன் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இலுப்பைப்பூ சம்பா, காட்டு யானம், குழியடிச்சான் உள்ளிட்ட 174 பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இயற்கை விவசாயம் மற்றும் உணவு முறைகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நெல் திருவிழாவின் நோக்கம் என விவசாயிகள் கூறினர். எல்லா விதைகளும் இங்கே கிடைக்குது. நம்ம மக்கள்லாம் பழைய ஜென்ரேஷனுக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுதானியத்திலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே பழைய மாதிரி எப்படிலாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாங்களோ நம்ம முன்னோர்லாம்,
அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அதை வந்து குழந்தைங்க இடையில நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு எந்த ஒரு நோய்க்கு பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. அவங்களும் நாளைக்கு ஃப்யூச்சர்ஸ் நல்லாயிருக்கும். ரசாயனம் இல்லாத பொருளை கொடுக்கணும், ரசாயனம் இல்லாத பொருளை பயன்படுத்தணும் எல்லாரும். அதுக்காக இந்த மாதிரி விழிப்புணர்வு தமிழ்நாடு ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் தொடர்ந்து 12 வருஷமாக எல்லா இடமும் கலந்துக்கிட்டு இருக்கோம். விதை திருவிழா, நெல் திருவிழா, மூலிகை மாநாடு, சித்திரங்கள் மாநாடு, விவசாயிகள் கண்காட்சி எல்லாத்தையும் நாங்களும் கலந்துக்கிட்டு இருக்கோம். இதுபோன்ற முன்னெடுப்புகளால் ரசாயனம் தவிர்த்த இயற்கை சாகுபடி அதிகரிக்கும் என்றும் நஞ்சு இல்லா உணவு படைக்க முடியும் என்றும் விவசாயிகள் கூறினர். நெல் திருவிழாவில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய விதை நெல் இலவசமாக வழங்கப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். காற்று மாசு காரணமாக பெங்களூருவில் கட்டடங்கள் சிறிது சிறிதாக பலவீனமடைந்து வருவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஒயிட்ஃபீல்ட், மத்திய பட்டு வாரியம் உள்ளிட்ட நகரின் 12 முக்கிய இடங்களில் 2013 முதல் 2021ஆம் ஆண்டு வரை காற்றின் தர மாறுபாடு காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. கட்டுமான பணியின் போது ஏற்படும் தூசி மற்றும் வாகன புகையில் காணப்படும் நுண்துகள்கள் மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவது மட்டுமின்றி கட்டடங்களின் கான்கிரீட், இரும்பு உள்ளிட்டவற்றை பலவீனப்படுத்தி இருப்பதும் தெரியவந்துள்ளது. உதகை அருகே உறங்கிக் கொண்டிருந்த மக்னா யானையை மற்றொரு யானை தட்டி எழுப்பி செல்லமாக சண்டையிட்ட காட்சி சிரிப்பை வரவழைப்பதாக உள்ளது. மசினகுடி பகுதியில் சுற்றித் திரியும் தந்தம் இல்லாத ஆண் யானை களைப்புடன் தூங்கிக் கொண்டிருந்தது. அதை மற்றொரு யானை துதிக்கையால் தட்டி எழுப்பியது. நிம்மதியான தூக்கத்தை ஏன் கலைத்தாய் என்று கேட்பது போல உறக்கம் கலைந்த யானை செல்லமாக சண்டையிட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே முத்தப்புடையான்பட்டியில் இன்று ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெற்றது. 700 காளைகள் கலந்து கொண்ட போட்டியில் 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். முரட்டு காளைகளின் திமிலை பிடித்து இளைஞர்கள் லாவகமாக அடக்கினர். அடக்க வந்த வீரர்களை சில காளைகள் தலைகீழாக தூக்கி வீசி அந்தரத்தில் பறக்கவிட்டன. நல்ல மாடு, நல்ல வீரர், நல்ல முயற்சி. ஒரு சுத்தி பிடிக்கிறேன் தம்பி. அருமையான வீரர்ப்பா, சூப்பர் வீரரா. நல்ல மாடு, மாடு கட்டி போட்டது. ஒரு ஆள் பிடிப்பா, ஒரு ஆள். சூப்பர் சூப்பர், அருமையான மாடு. முத்தப்படி காலமே அதிர்றா, காலமே அதிர்வு. இது வரைக்கும் ஒரு மாடு கூட பிடிக்காது. வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் கட்டில், சைக்கிள், அண்டா, மின்விசிறி, ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீடிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஆபத்தை உணராமல் அருவியின் மேல் பகுதியில் சிலர் நீராடி வருவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் சுருளி வனப்பகுதியில் கனமழை தொடர்வதால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு 6வது நாளாக தடை நீடிக்கிறது. கமுதி அருகே வேளாங்குளத்தில் அரியநாச்சியம்மன் கருப்பண்ணசாமி கோயில் பொங்கல் விழாவை முன்னிட்டு வடமாடு எருதுக்கட்டு விழா நடைபெற்றது. ஒரு காளையை அடக்க 9 பேர் கொண்ட குழுவுக்கு 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது. இதில் 8 காளைகள் அடக்கப்பட்டன. பிடிபடாமல் வெற்றி பெற்ற 10 காளைகளின் உரிமையாளர்களுக்கு 15,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. மாடுகளை பிடித்த வீரர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திருச்சியில் 25 சவரன் நகையை திருடிய வீட்டிலேயே திருடர்கள் படுத்து தூங்கிய ருசிகர சம்பவம் நடந்துள்ளது. பீமநகர் கூனி பசாரை சேர்ந்த சக்திவேல் குடும்பத்தினருடன் பழனி சென்று நேற்றிரவு திரும்பிய போது பூட்டியிருந்த வீட்டுக்குள் 4 பேர் படுத்திருந்தனர். அவர் தகவல் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் வந்தபோது 3 பேர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் பிடிபட்டார். சக்திவேல் வீட்டிலிருந்து 25 சவரன் நகை, 1/4 கிலோ வெள்ளி, 20,000 ரூபாய் திருடு போயிருப்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கண்ணாம்பூரில் பாசங்கரை பத்ரகாளியம்மன் கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மேலூர் திருபுவனம் சாலையில் நடைபெற்ற பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடி மாடுகளும், சின்ன மாடு பிரிவில் 23 ஜோடி மாடுகளும் சீறி பாய்ந்தன. தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் கோடைக்கால பருவமழை இயல்பை விட 97% கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் இயல்பை விட 129% கூடுதலாக கோடை மழை பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 71,360 ரூபாயாகவும், 1 கிராம் 8,920 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 111 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் ஏற்படுவதை தடுத்து நிறுத்தியதில் மிகவும் பெருமிதம் அடைவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இந்திய குழுவின் விளக்கத்தை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து வெளியிட்ட அறிக்கையை கொலம்பியா திரும்பப் பெற்றுள்ளது. பாமகவில் அதிகார போட்டி விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் கட்சி விதிமுறைகள், வரவு செலவு கணக்கு விவரங்கள் குறித்து சட்ட நிபுணர்களுடன் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.